தற்போதைய நாடாளுமன்ற தவணை முடியும் வரை அரசாங்கத்தில் தொடர்ந்து நீடிப்பதற்கு டிஏபி முடிவு செய்துள்ளது. இன்று நடைபெற்ற கட்சியின் சிறப்பு மாநாட்டில் அரசாங்கத்தில் தொடர்ந்து நீடிப்பதா அல்லது விலகுவதா என்பது குறித்து பிரதிநிதிகளிடையே ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. மொத்தம் எண்ணப்பட்ட 2099 வாக்குகளில் 88 விழுக்காடு அல்லது 1857 பிரதிநிதிகள் டிஏபி அரசாங்கத்தில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என வாக்களித்தனர். அதே வேளையில் 242 பிரதிநிதிகள் அரசாங்கத்தில் இருந்து விலக வேண்டும் என வாக்களித்தனர். இந்த வாக்கெடுப்பு முடிவை நெகிரி செம்பிலான் டிஏபி செயலாளர் சாக்கி அறிவித்தார். இன்றைய சிறப்பு மாநாட்டில் மொத்தம் 2223 பிரதிநிதிகள் பங்கேற்றதாகவும் இது மாநாட்டில் பங்கேற்க பதிவு செய்திருந்தவர்களில் 52.12 விழுக்காடு என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முடிவை தொடர்ந்து டிஏபியை சேர்ந்த அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க தொடர்புடைய நிறுவனங்களில் பதவி வகிக்கும் கட்சி பிரதிநிதிகள் தங்களது பொறுப்புகளில் தொடர்ந்து நீடிப்பார்கள். தற்போது டிஏபி சார்பில் 5 பேர் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். போக்குவரத்து அமைச்சர் லோக் சிஃபுக், வீடமைப்பு மற்றும் ஊராட்சி அமைச்சர் நாகோர்மிங், கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹெனாயோ, டிஜிட்டல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ மற்றும் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் ஸ்டீவன் சிம் ஆகியோர் அமைச்சர்களாக உள்ளனர். மேலும் 7 பேர் துணை அமைச்சர்கள் பதவி வகிக்கின்றனர். வரும் வழியில் பனிமழையில் உன் பார்வையில் கல்யாண மாலை வெள்ளை புறா ஒன்று உன்னை காணாதிரும் நொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும் நீங்காத ரீங்காரம் நான் தானே.